ஆண்டவர் தண்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம். எல்லாரும் பொதுவாகவே என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் எப்படி தண்டிச்சாரோ அதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டிலையும் தண்டிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. பழைய ஏற்பாட்டில் தண்டித்த மாதிரி ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் தண்டிக்கிறது கிடையாது. இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்ன, புதிய ஏற்பாட்டில் அப்போ அவர் எப்படி தான் தண்டிக்கிறாரு அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருத்தன் பாவம் பண்ணா அப்படின்னா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் தண்டித்த மாதிரியே புதிய ஏற்பாட்டில் தண்டிக்கிறது கிடையாது. பாருங்களேன், இதை ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பிக்கிறதுனால தான் இன்றைக்கும் நிறைய சபைகளில் தண்டிக்கிற பிரசங்கத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு புதிய ஏற்பாட்டில் அவர் எப்படி தண்டிக்கிறாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் அவர் எப்படி தண்டிச்சார் அப்படின்றத பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் முதல்ல எப்படி தண்டனை கிடைக்கிது அப்படின்றத பார்த்துருவோம். எதின் அடிப்படையில் கிடைக்கிது அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் கிடைக்கிது. ஒருத்தர் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் போனால் உபாகமம் 28வது அதிகாரத்தில் 15வது வசனத்துக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சாபமும் அவனுடைய லைஃப்பில் வந்து பலிக்கும். பாருங்களேன், ஆசீர்வாதமான வசனம் 14க்குள்ளே தான் இருக்கும், ஆனால் சாபமான வார்த்தை அவ்வளோ இருக்கும். அதில் எழுதப்பட்டிருக்கிற சாபமான வார்த்தைகள்லாம் என்னென்னா, நீ இன்னைக்கு இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் போன அப்படின்னா அந்நியன் வந்து உன்னை என்ன பண்ணுவான், சிறை பிடிச்சு கொண்டு போய் ஒன்று அவன் ஆளுகை செய்வான், நீ அவனுக்கு கீழே இருப்ப, நீ தலையாக மாட்ட, வாளா இருப்ப, இப்படி நிறைய இருக்கும். சத்துருக்கள் வந்து உன்னை ஒடுக்குவாங்கன்னு சிம்பிளாக அதை சொல்லலாம். பாருங்க, அப்போ பழைய ஏற்பாட்டில் அவர் தண்டிச்சதெல்லாம் நியாயப்பிரமாணத்தோட ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. இவன் கீழ்ப்படியலைன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சாபம், அவனுடைய கையிட்டு செய்யறது வேலைக்கு ஆகாது, அப்படி இப்படி நிறைய சாபம் இருக்கும். பாருங்க, இதெல்லாம் எந்த அக்ரிமெண்ட்டுக்கு கீழே வருதுன்னா நியாயப்பிரமாணன்ற அக்ரிமெண்ட்டுக்கு கீழே வருது. புதிய ஏற்பாட்டில் அவர் என்ன பண்ணாருன்னா இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணாருன்னு வேதவசனத்தில் போட்டிருக்கு. நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. நமக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்தை குலைத்து, எந்த கையெழுத்தை அவர் குலைத்தார் அப்படின்னா இந்த நியாயப்பிரமாணம் அப்படின்ற இந்த கையெழுத்தை குலைத்தார். இதில் ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருந்துச்சு. இந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஒருத்தன் கீழ்ப்படியலைன்னா இந்த சாபம்லாம் வரும். அப்போ என்ன பண்ணலாம், மனுஷன் இந்த சாபத்துக்குள்ளே போறானே, இந்த நியாயப்பிரமாணத்தை இவன் லைஃப்ல இருந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு இயேசு அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணார். அதாவது எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ 2000 ரூபா நோட்டு இருந்துச்சு, இப்போ புதுசாக என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க, இதுக்கப்புறம் 2000 ரூபா நோட்டு செயல்படாது அப்படின்ட்டாங்க. இப்போ நீங்கள் கடைக்கு கொண்டு போய் அந்த 2000 ரூபா நோட்டை கொடுத்தீங்க அப்படின்னாலும் இது செயல்படாதுப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் நியாயப்பிரமாணம் உங்களுடைய லைஃப்பில் செயல்படாது அப்படின்னு அர்த்தம். சொல்லப்போனால் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற சாபமும் உங்களுடைய லைஃப்பில் செயல்படாது, அதில் இருக்கிற தண்டனையும் உங்கள் லைஃப்பில் செயல்படாது. வேதவசனத்தில் போட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி விடுவித்தார் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல எழுதப்பட்டிருக்கிற சாபத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து கர்த்தர் உன்னை இப்படி தண்டிப்பார், கர்த்தர் உன்னை இப்படி தூக்கி போட்டு மிதிப்பார்னு கேன்சல் ஆன ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்து சபைகளில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி 2000 ரூபா நோட்டை கடையில் கொடுத்தா செல்லாதோ, செல்லாத சாபங்களை கொண்டு வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு நீ இந்த பாவத்தை பண்ணிட்டியா, கர்த்தர் உன் கையை உடைப்பார், கர்த்தர் உன் காலை உடைப்பார், நீ சபைக்கு ஒழுங்காக வரலையா உன் மேலே ஒரு சாபம் வரும், நீ வந்து இங்கே ஒழுங்காக வரலன்னா கர்த்தர் அங்கே ஒரு லாரியை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு, நீ வந்து எங்கே போகணும்னு பிளானை போடுறியோ அந்த லாரி சடார்னு வந்து படார்னு ஏறிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாபத்தை சபைகளில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, இவன் மனுஷன் சாபத்துக்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தை கேன்சல் பண்ணி விட்டார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிறைய பிரசங்கியார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சாபத்தையும் கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டில் இப்படி தான் தண்டிப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, அப்போ அவர் புதிய ஏற்பாட்டில் எப்படி தான் தண்டிப்பாரு, புதிய ஏற்பாட்டில் அவருடைய தண்டனைனா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. இப்போ இந்த வசனத்தை நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். The goodness of God leads you to repentance. ஏன் பழைய ஏற்பாட்டில் தண்டனையை கொடுத்தாரு, அவன் கர்த்தரை விட்டு விலகி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தண்டனையை கொடுத்து மறுபடியும் அவர் இடத்துல சேர்த்துக்கொள்றாரு. இப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன தராரு அப்படின்னா இந்த மாதிரி அவனை அடித்து கொண்டு மிதிக்கிறது இதை தரலையா, அவர் தன்னுடைய நன்மையை தராராம். குட்னஸ் ஆஃப் காட் லீட்ஸ் டு ரிப்பன்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. அவருடைய நன்மையை ஒரு மனுஷன் ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டானா அவன் இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பிடுவான் அப்படின்னு போட்டிருக்கு. தண்டனை ஒருவனை மனம் திரும்ப வைக்கிறது கிடையாது. அப்படி மனம் திரும்ப வச்சிருக்கணும் அப்படின்னா
பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் சரியாக வாழ்ந்திருப்பாங்க. தண்டனை ஒருத்தனை சரியாக்கலை அப்படின்னா அவருடைய நன்மை ஒருத்தனை சரியாக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தர் செயலை பார்க்கறது கிடையாது, இருதயத்தை பார்க்குறாரு. நம்ம பாவம்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? இவன் இந்த செயலை செஞ்சுட்டான், அந்த செயலை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலின் அடிப்படையில் தான் நம்ம அவனுக்கு தண்டனை கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவர் அவனுடைய செயலை பார்க்கல. இந்த செயலை செய்ய வைக்கிறது என்னன்னா அவனுடைய இருதயம். இப்போ அந்த இருதயத்தை என்ன பண்ணணும்னா குணமாக்கணும். எப்படி அதை குணமாக்குறது? என்னுடைய நன்மையை அவன் ருசிக்க ஆரம்பிச்சிட்டானா அவனுடைய இருதயம் குணமாக்கப்படும், அவன் பாவத்திலிருந்து வெளியே வருவான். அவர் எப்படி தன்னுடைய நன்மையை தருவார்? நீங்க எதை பெற்றுக்கொள்ள பாத்திரவான் கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. இப்போ பேதுருனுடைய படவுல இயேசு ஏறுறாரு, அவனுக்கு மீனே கிடையாது. இப்போ இயேசு என்ன பண்றாருன்னா ஒரு அற்புதத்தை செய்யறாரு. அவனுடைய படவுல திரளான மீன்கள் வருது. திரளான மீன்களை பார்த்த உடனே பேதுருக்கு என்ன ஆகுதுன்னா, ஆண்டவரே இதை நான் பெற்றுக்கொள்றதுக்கு பாத்திரவான் கிடையாது, எனக்கா இத்தனை திரளான மீன்கள், நானே ஒரு லூசு மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஒரு குப்பை மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இதுல நீங்க இவ்வளோ பெரிய அற்புதத்தை என்கிட்ட செஞ்சிருக்கிறீங்க, நான் பாவியான மனுஷனா இருக்கிறேன், என்னை விட்டு அகன்று போவோம் அப்படின்றான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதை நான் பெற்றுக்கொள்றதுக்கு பாத்திரவானே கிடையாது அப்படின்னு பேதுரு எண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு என்ன பண்றாருன்னா, நீ எதை பெறதுக்கு பாத்திரவான் கிடையாதுன்னு நினைச்சியோ நான் அதையும் கொடுப்பேன், அதற்கு மேலாகவும் கொடுப்பேன்னு இயேசு எப்போ அவருடைய நன்மையை அவனுக்கு காமிச்சாரோ அப்போ பேதுரு மனம் திரும்பினதை நம்ம பார்க்க முடியுது. அதுதாங்க அன்பு. இதை செஞ்சதுக்கு நான் இப்படி அடிபட்டு இன்னைக்கு என் வாழ்க்கையில் இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது கிடையாது, அது பிசாசுனால வந்தது. கர்த்தர் உங்களுக்கு தண்டனையை கொடுத்து உங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறது கிடையாது, அவருடைய நன்மையை உங்களுக்கு கொடுத்து பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதுதாங்க அவருடைய அன்பாக இருக்குது. பாவத்தையும் தேவனுடைய அன்பையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது. பாவத்துக்கு மேலானது அவருடைய அன்பு. அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு பாவத்தை மூடும்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்படின்னா என்ன? அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அன்புக்கு முன்னாடி திரளான பாவங்களும் ஒன்றும் கிடையாதான். அப்போ எது ஒரு மனுஷனை மீட்குது அப்படின்னா அது அவருடைய அன்பும் அவருடைய நன்மையும் தான். அப்போது பழைய ஏற்பாட்டில் அவர் தண்டிக்கிற மாதிரி புதிய ஏற்பாட்டில் அவர் தண்டிக்கிறது கிடையாது, அவர் தன்னுடைய நன்மையை அனுப்புகிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஒரு தப்பான படத்தை ஆண்டவரை குறித்து வச்சிருக்கிறதுனால தான் அவர் ஒரு நன்மையை செய்யும் போதும் அவரை நம்ம இல்லை ஆண்டவர் தான் இதை எனக்கு செஞ்சார், ஆண்டவர் தான் இந்த தீமையை லைஃப்பில் அனுமதிச்சாருன்னு நம்ம அவரை தப்பாக புரிஞ்சுக்கிறோம். இயேசு அவருடைய ஊமைகளை எல்லாத்தையும் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னை நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் தான் காமிக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இளையகுமாரனுடைய கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவன் தன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா ஆஸ்தியும் கொண்டு போகிறான், வீணாக செலவு பண்ணுறான், மறுபடியும் அப்பாட்ட வர்றப்போ அவர் அவனை தள்ளி விடலை. ஹே, நீ எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுருக்க, இவ்வளோ மோசமான பாவத்தை செஞ்சுட்ட, இப்போ நீ இதுக்குள்ளே வர்றதுக்கு தகுதியானவன் கிடையாது அப்படின்னு சொல்லலை. அவன் உள்ளே வந்தோடனே அப்பா அவனை பார்த்து சொல்கிறாரு, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுங்க அப்படின்றாரு. ஏங்க, ஒருத்தன் பாவம் பண்ணிட்டு வந்தானா அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுப்பாங்க? வெளியே போட அயோக்கிய ராஸ்கள். அதுவும் நல்ல வேலை இயேசு சொன்ன கதையில் அவர் ஒரு இந்தியன் ஃபாதராக இல்லை பாருங்க, ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பன்மாராக இருந்திருந்தான்னா நீ வாசலை தாண்டது வாசலுக்குள்ளே வந்த செருப்பு பறக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க பாருங்க. அவர் அப்படிப்பட்ட கதையை சொல்லலை பாருங்க. அவர் தன்னை நல்லவராக வெளிப்படுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க அப்படின்றாரு. ஏங்க, இந்த நேரத்தில் அவன் உயர்ந்த வஸ்திரத்தை பெறுறதுக்கு தகுதியானவனா, அவன் தகுதியானவனா கிடையாதா அப்படின்றது எனக்கு தெரியாது. என் நன்மையை அவனுடைய லைஃப்பில் தரேன், என் நன்மையை அவன் பார்த்தான் அப்படின்னா அவன் பாவத்துக்குள்ளே போக மாட்டான்னு நன்மையை அனுப்புகிறாரு. அதோட நிப்பாட்டில் அப்பா அவனுக்கு மோதிரத்தை தராரு, பாதரட்சியை தராரு. இப்போது அவன் யோசிச்சிருப்பான், நான் வெளியே போய் என்னென்னத்தையோ சாப்பிட்டேன், சாப்பிட வழி இல்லாமல் சுற்றினேன், இந்த அப்பாவை விட்டுட்டா நான் போகிறேன், இனிமேல் இந்த அப்பாவை விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகுது. எதை நான் பெற்றுக்கொள்ள பாத்திரவான் கிடையாதுன்னு நான் ஏன்னா அவன் நினச்சது என்ன, எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா வேலைக்காரர்கள் நல்லா சாப்பிட்றாங்க, அதையாச்சும் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துடுவேனே அப்படின்ட்டு நினச்சி தான் வரான். ஆனால் அவன் போன இடத்துல அவன் எதிர்பார்க்காதது என்னன்னா உயர்ந்த வஸ்திரங்க. இப்போ அவனுக்கு தேவைப்படுறது ஒரு வஸ்திரம் தான், ஆனால் ஆண்டவர் உயர்ந்த வஸ்திரத்தை தராரு. நான் சொல்லவா, அவர் எப்படி தெரியுமா ஒரு மனுஷனை மாத்துறாரு, அவர்கிட்ட இருக்கிற உயர்ந்ததையும் நல்லதையும் நன்மையும் தந்து மனம் திரும்ப வைக்கிறார். எப்பா, இதை நான் பெற்றுக்கொள்றதுக்கு பாத்திரவானே கிடையாது, எனக்கா இதை செஞ்சீங்க ஆண்டவரே, இதை நான் பெற்றுக்கொள்ள பாத்திரவான் கிடையாது, எனக்கா? ஆண்டவர் சொல்வாரு, உனக்கு தான்
ஆண்டவரே என்னோட இருந்தால் இதெல்லாம் செய்வீங்க, உன் கூட இருந்து தான் நான் செய்வேன். ஆண்டவரே இந்த உலகம் என்னை தள்ளிடுச்சே இப்படி பாவின்னு சொல்லி, நான் உன்னை தள்ள மாட்டேன், என் நன்மை உன்னை சேர்த்துக்கொள்ளும் அப்படின்ட்டுவார். பொதுவாகவே சபைகளில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவன் பாவம் பண்ணிட்டான், தேவனுடைய நியாய தீர்ப்பு இப்படி வருது, அந்த சாபம் இப்படி வருதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர்த்து அவருடைய நன்மை எப்படி ஒருத்தனுடைய லைஃப்பில் செயல்படுது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இன்னும் என்ன பண்ணுவாங்க, ஒன்று கிருபையை பேசுகிறாங்க. கிருபை ஒருத்தனை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்துடும். கிருபை மட்டும் கிடையாதுங்க, அவருடைய நன்மையும் தான். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கிருபை மட்டும் ஒருத்தனை பாவத்துக்குள்ளேருந்து கொண்டு வராது, அவருடைய நன்மையும் சேர்ந்து அவனை கொண்டு வரும். நன்மையும் கிருபையும் ஒரு காம்பினேஷனுங்க. ஆண்டவர் உங்களை வெறும் மன்னிக்கிறவரா மட்டும் கிடையாது, அவர் மன்னிக்கிறதோட நீங்கள் எதை பெறதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதையும் கொடுக்குறாரு. அதுதான் குட்னஸையும் தருவார், கிரேஸையும் தருவார். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது ஒருத்தன்ட்ட மனம் திரும்புதல் வருது. அப்பா அவனை மன்னிக்கவும் செஞ்சார், அவன் எதை பெறதுக்கு தகுதியானவன் இல்லைன்னு நினைக்கிறானோ அதையும் கொடுத்தாரு. இதுதான் மனம் திரும்புதலை கொண்டு வருது. ஸோ உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எப்படி தண்டிக்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் எப்படி தண்டிக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் யாராவது உங்க மேல சாபத்தை சொல்லி இந்த மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆயிரும்னு சொன்னா நீங்க பயப்படவே தேவை கிடையாது. நீங்க அந்த சாபத்துக்கு கீழே கிடையாது, நீங்க ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கிறீங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாமே நம்ம மேல வரும்படியாக அவர் அப்படி செய்தார் அப்படின்னு இருக்கு. நீங்க சாபத்துக்கு கீழே இல்லை, ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கிறீங்க. அவருடைய தண்டனைக்கு கீழே இல்லை, அவருடைய நன்மைக்கு கீழே இருக்கிறீங்க. அவருடைய நன்மையே உங்களை எல்லாவற்றிலிருந்தும் வெளியே கொண்டு வரும். நான் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்காக வருகிறேன். உம்முடைய நன்மையை இவர்கள் ருசிக்கக்கூடியவர்களாக மாறுவார்களாக. தேங்க்யூ ஜீசஸ். இவர்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு இவர்களுக்காக மரித்து உம்முடைய அன்பு என்னவென்று விளங்க பண்ணினீர். தேங்க்யூ ஜீசஸ். இவங்க எதை பெற பாத்திரவான் கிடையாது அப்படின்னு இன்னைக்கு நினைச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்களோ, என்னுடைய பாவம் என்னை இந்த இடத்துல தள்ளிடுச்சுன்னு நினைச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய நன்மை அவர்களை மீட்டு எடுத்து கொண்டு வருவதாக, இவர்களுடைய பிள்ளைகளை மீட்டு கொண்டு எடுத்து வருவதாக, இவங்களுடைய குடும்பத்தை மீட்டு எடுத்து வருவதாக, இவங்களுடைய இருதயத்தில் ஏற்பட்டு இருக்கிற எல்லா விதமான காயங்களும் மாற்றப்படட்டும். தேவனுடைய தயவு உன்னை குணப்படும்படி ஏவுகிறது என்று எழுதியிருக்கிறது. உம்முடைய தயவு இவங்களுடைய இருதயத்தை குணமாக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். பாவ சிந்தனை உள்ள இந்த இருதயங்கள் எல்லாம் உம்முடைய தயவுனாலே குணமாக்கப்படட்டும். எப்பா இதை நான் பெறதற்கு பாத்திரவான் கிடையாது, இதை போய் எனக்கு செஞ்சிட்டீங்களே ஆண்டவரே. நீங்கள் கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செஞ்சு அவருடைய நன்மைனா என்னன்றதை காமிக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய நன்மையை இவர்களுடைய வாழ்க்கையில் நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். உம்முடைய நன்மையை இவர்கள் ருசிப்பார்களாக. இவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் இவர்களை பின்தொடரட்டும். இவங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஆண்டவர் உங்களை கொல்லுவார், பொறிச்சு எடுப்பார், வறுத்து எடுப்பார்னு சொல்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஊழியத்துக்காக நீங்கள் விதைக்க விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே பார்க்குற அக்கௌண்ட் நம்பர் கூகுள் பேயில் உங்களுடைய காணிக்கை இந்த ஊழியத்துக்காக நீங்கள் அனுப்பலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு இருக்குது. மாதம் மாதம் நான் இந்த ஊழியத்துக்கு ஒரு பங்காளராக மாறணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பங்காளராக மாறலாம். இந்த வார்த்தைகளை இன்னும் அநேக இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இன்டர்நேஷ்னலாக பார்க்குறீங்கன்னா வெஸ்டர்ன் யூனியன் பயன்படுத்திக்கலாம். நமக்கு வெப்சைட்டும் இருக்குது, அதில் போனீங்கன்னா உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸை நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து நீங்கள் இந்த ஊழியத்துக்கு காணிக்கை அனுப்பணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ கர்த்தரவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. முக்கியமாக யாருக்காச்சும் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய ப்ரேயரை டைப் பண்ணி அனுப்புங்க. நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். கர்த்தரவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.